இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான 3 புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்னென்ன அறிவிப்புகள் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதில் முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, IRCTC ஜென்ரல் புக்கிங் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு முதல் 15 நிமிடம் ஆதார் பயனாளர்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஜென்ரல் ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கான முதல் 15 நிமிடங்கள் ஆதார் சான்றுள்ள பொதுமக்களுக்கே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிட்டு முகவர்கள் இதில் பதிவு செய்ய முடியாது என இந்திய ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆரம்ப நேரத்தில் ஆதார் எண் வைத்திருக்கும் பயனர்களுக்கு மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். பிற பயனாளிகள் 15 நிமிடங்களுக்கு பிறகு டிக்கெட் பதிவு செய்யலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரயில் டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா முதல் 15 நிமிடம் யார்கிட்டலாம் ஆதார் கார்டு இருக்கோ அவங்க ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு அல்லது ஆதார் நம்பர் இல்லாதவங்க 15 நிமிடத்திற்கு பிறகு தான் வந்து இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட் இரண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் புதுப்பிப்பு முகாம்கள் பள்ளிகளில் நடத்த உத்தரவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பள்ளி குழந்தைகளுக்கான ஆதார் பயோமெட்ரிக் அடையாளத்தை புதுப்பிக்க முகாம்களை கட்டாயமாக நடத்தும் UIDAI எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலர்களுக்கு UIDAI தலைமை செயல் அதிகாரி புடேஷ்குமார் எழுதியுள்ள கடிதத்தில் பயோமெட்ரிக் எனப்படும் கண் கருவிழிப்படலம் மற்றும் கைவிரல் ரேகை புதுப்பிப்பு பணியை பள்ளிகளில் கட்டாயமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பள்ளிகளுக்கென பிரத்யேக செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் 5 முதல் 15 வயது வரையிலான பள்ளி குழந்தைகளின் கைரேகை மற்றும் கண் கருவிழிப்படலம் பதிவு செய்து புதுப்பிக்க வேண்டியது அவசியம். 17 கோடி ஆதார் எண்களுக்கான புதுப்பிக்கும் பணிகள் நிலுவையில் இருக்கின்றன. பள்ளி குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிக்காவிட்டால் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் பலன்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். குறிப்பாக நீட், JEE, CUED போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு பெயர்களை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படும். எனவே நிலுவையில் உள்ள பயோமெட்ரிக் புதுப்பிக்கும் பணிகளை முடிக்க பள்ளிகளில் முகாம்கள் நடத்த வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இரண்டாவது அப்டேட். மூன்றாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் புதுப்பிப்புகளை எளிதாக்கும் கண்காணிக்கவும் உங்கள் ஆதார் புதுப்பிப்புகளை எளிதாக்க கண்காணிக்கவும் உங்கள் ஆதார் புதுப்பிப்பு வரலாற்றை சரிபார்க்கவும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மை ஆதார் போர்ட்டலில் செக் செய்து கொள்ளலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது வந்து மை ஆதார் வெப்சைட்டில் ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இடம்பெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை எப்படி அப்டேட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து மை ஆதார் .uida.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். மை ஆதார் லாகின் ஆதார் UIDAன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் OTPன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் OTPன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதற்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அப்டேட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து 6 நம்பர் கொண்ட OTPயை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இதில் 56 செகண்ட்ஸ் டைம் ஓடும். அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். இல்லைனா OTP எக்ஸ்பைர் ஆகிடும். அடுத்து OTP என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார்னு சொல்லி வந்துட்டு சர்வீசஸ் சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் அப்டேட், டவுன்லோட் ஆதார் PVC, டாக்குமெண்ட் அப்டேட் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா கடைசியாக வந்து ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் யுவர் ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி ஃபார் UIDன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போலாம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் 2 ரெக்கார்டு வருது. ஃபஸ்ட்டு வந்து டெமோகிராஃபி டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு புதுசாக அப்ளை பண்ண ரெக்கார்ட். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்போ அப்டேட் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதற்கு முன்னாடி அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி இருந்தது. தற்போது அப்டேட் ஹிஸ்ட்ரி எனபிள் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆதார் கார்டுதாரர்களுக்கு வைந்த
புதிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.